வெல்கம் பேக் டு ரசிக்க ருசிக்க. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளா அவல்ல எப்படி அடை பண்றதுன்னு பார்த்தோமா? அடுத்தது வந்து நம்மளுடைய கெஸ்ட் வந்து ஒரு டயட் ரெசிபியோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்துடலாம் நாம. லெட்ஸ் வெல்கம் அர்ச்சனா முரளி. வணக்கம் அர்ச்சனா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன்மா. ஸோ இன்னைக்கு எங்க ஷோக்கு வந்திருக்கீங்க. டயட் ரெசிபின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 1 பாட் மில்லட் கிச்சடி பண்ண போறேன். ம். அது 1 பாட்லயே எல்லாமே முடிஞ்சிடும். ம். பேசிக்கா அது ரொம்ப ஈஸியான ரெசிபி. பேச்சுலர் ரெசிபி மாதிரி அது. கரெக்ட். ஆமா, பேச்சுலர் ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி வேற, ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாமா? மில்லட் கிச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. மில்லட் கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1 கப், காய்கறி கலவை 1 கப், சின்ன வெங்காயம் 10 நம்பர், நெய் 1 டேபிள் ஸ்பூன், திணை 1/4 கப், நறுக்கிய தக்காளி 1, வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, சீரகப்பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தனியா பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு. மில்லட் கிச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் நாம. ஸோ மில்லட் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ நான் வந்து பேசிக்கா காலேஜ் முடிஞ்சு இப்போதான் நான் வேலை பார்க்குறேன். நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஆர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் என்னன்னா ஆர்டிஸ்டோட வேலை பண்ணுறது, லைக் சிங்கர்ஸ், டான்சர்ஸ், அவங்களோடலாம் வேலை பண்ணுறது. நானுமே ஒரு ஆர்டிஸ்ட் தான். நான் ஒரு சிங்கர். நான் நிறைய கச்சேரிஸ்லாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். கச்சேரியும் பேலன்ஸ் பண்ணி, கம்பெனி ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணி, சமையலும் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆமாம், அதுதான் என்னோட லைஃபே. சரி, இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஷூர். சரி, ஒரு பாட்டு பாடுங்க. அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே, அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே, ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே, உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலைப்பாயுதே கண்ணா கண்ணா கண்ணா. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. நீங்களும் கூட பாடினது நல்லா இருந்தது. கேட்டிருக்காதே, வாய் மட்டும் அசைச்சிருப்போம். இல்ல இல்ல, அப்படி இல்ல. குக்கர் வச்சிடலாமா? இப்போ என்னென்ன பண்ண போறோம் நீங்க சொல்ல போறீங்க, அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷூர். ஸோ வந்து முதல்ல நெய் வந்து நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நெய் லாஸ்ட்ல வச்சுக்கலாம். சரி. எப்பயுமே நெய் வந்து மேலாக விடும்போது நல்ல வாசனையா இருக்கும். முடிச்சிட்டு நம்ம ஏதாவது சாதம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் விடும்போது இது வந்து லைட்டா சுட்ட வாசனை வந்துரும் இல்லையா? ஆமா, லாஸ்டா விட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா. இந்த வெங்காயம் போட போறோம். ஓகே. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். லைட்டா கண்ணாடி மாதிரி வதங்கினா போதுமா? இப்போ இந்த பிங்க் கலர் வந்த உடனே சரி வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் இஞ்சி போடலாம். சரி. இஞ்சி பச்சை மிளகாய் போடலாம். அது ஒரு நல்ல டேஸ்டா வரும். ஓகே. இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போடுறோம். ஆமா, ஒரே ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு வேணும்னா பூண்டும் போடலாம். நான் இதுல போடல. இல்லைன்னா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுவும் போடலாம். ஓகே. சமையல் வந்து பேசிக்காவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஆமா, ஏன்னா நான் ஒரு வருஷமா நான் தனியா இருக்கேன் எங்க சென்னையில. சோ அதனால இன்ட்ரெஸ்ட் வந்துருது, வேற வழி இல்ல, கத்துக்க வேண்டிய சூழ்நிலை எடுத்து. ஆமா, அதான். சோ அது வச்சுட்டு எனக்கு லைக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. லைக் நான் யூடியூப்ல எல்லாம் நான் நிறைய ரெசிபிஸ் பார்ப்பேன், புதுசா என்ன பண்ணி பார்க்கலான்ட்டு. ஸோ அதுல நான் தனியாவே நான் ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்கோ அந்த பொருட்கள் வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். சரி, இன்னைக்கு என்ன பண்ணலான்ட்டு. ஸோ அதுலயே கொஞ்சம் நிறைய அந்த எக்ஸ்பெரிமென்ஷன் கத்துன்னு இருக்கேன். பேசிக்கா எனக்கு என்ன பண்ண தெரியும்னு அது இருக்கு. ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு பொரியல் போதும். சாதம் எப்படி வைக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியும். அண்ட் இந்த மாதிரி 1 பாட் ரெசிபிஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வெரி குட்.
ஃபர்ஸ்ட் ரெசிபி பண்ணது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. அண்ட் நான் யூஸ்வலா நான் ரைஸோட தான் நான் நிறைய சாப்பிடுவேன். பட் என்னன்னா ரைஸ் வந்து ரொம்ப ஹெவியா ஆயிடும், வேலை எல்லாம் பண்ண முடியாது, அப்படியே தூங்கணும் ரைஸ் சாப்பிட்டா. ஸோ இந்த மாதிரி மில்லட்ஸ் வச்சு லைக் நிறையவே நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் மில்லட்ஸ் சாப்பிட்டானா ஜாஸ்தி எனர்ஜி தான் கிடைக்கும் வேலை பண்ண. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ எடுத்துருக்கிறதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திணை அரிசி எடுத்துருக்கோமா, பருப்பு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக வேணும்னு சொல்லிட்டு திணை வந்து கரெக்டாக கொஞ்சமாக அந்த அதோட அளவு என்னவோ அந்த அளவு தான் இருக்குது இல்லையா? கரெக்ட். ஸோ எல்லாமே இருக்கு இதில் ரைஸ் தவிர. ஸோ இட்ஸ் ரொம்பவே இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வெங்காயமும் வதங்கிடுது இப்போ நம்ம தக்காளி போடுறோம். சரி, ஒரு தக்காளி போதும். இதுக்கு வந்து நம்ம புளியெல்லாம் சேர்க்கல இல்லையா? புளியெல்லாம் ஒண்ணுமே சேர்க்கல நம்ம. அந்த தக்காளியோட புளியே போதும், புளிப்பே போதும். ஓகே, இதெல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து இந்த காய் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது என்னன்னே சொல்ல வேண்டியே? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்னு தெரியல, நீங்க சொல்லுவேன்னு தெரியல. பட் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருந்தது வந்து சாம்பார் சாதம். ஏன்னா அதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அது நான் பண்ணினேன் அண்ட் அது ரொம்ப நல்லாவே வந்தது. சரி, அம்மாட்ட கத்துண்டது? அம்மா ஆக்சுவலா நல்லாவே சமைப்பா. ஸோ அம்மா வந்து ஆக்சுவலா நிறைய நிறைய யூடியூப்ல பார்த்து எனக்கு பண்ணி கொடுப்பா. ஸோ அம்மா வந்து எனக்கு ஃப்ரூட் ஹல்வான்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரூட் ஹல்வா என்னன்னா யூஸ்வலா பழத்து வச்சு ஒரு ஹல்வா பண்ணி கொடுத்தா. அது யூஸ்வலா பழம்லாம் நம்ம சேர்க்கவே மாட்டோம் ஸ்வீட்ஸ்லாம், ஏன்னா அது இதாயிடும். பட் அது நல்லா இருந்தது. அது நானும் பண்ணி பார்த்தேன் வீட்டில், அதுவும் நல்லா வந்தது. ஸோ ஃப்ரூட் ஹல்வா வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் தான், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா. அல்வா அப்படினால இந்த ஸ்வீட் பண்ணும்போதே வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா தான் பண்ணணும். இந்த ஸ்வீட்டுமே அப்படிதான். ஆமா. சரி, இப்போ காய்கறி போட்டாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த காய்கறி வந்து ஆக்சுவலா ரொம்ப வதக்க கூடாது, கொஞ்சம் லைட்டா இப்படி சாட்டே பண்ணி வைக்கணும். சோ தட் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். ஓகே. இதுக்கு அப்புறம் நம்ம மஞ்சள் பொடி போட போறோம். ஓகே. அடுத்தது காரப்பொடி. எல்லாமே மைல்டா தான் யூஸ் பண்றோம். ஆமா. ஜீரகப்பொடி. ஓகே. தனியா பொடி போடுறோம். ஆமா, தனியா பொடி. இது வந்து கரம் மசாலா. ஓகே. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கலருக்கு கொண்டு வரணும். ஓகே. இன்னும் நம்ம உப்பு போடல. இன்னும் உப்பு போடல. பாட்டி நல்லா சமைப்பாளா? பாட்டி கிட்ட இருந்து கத்து. பாட்டி நல்லா சமைப்பாளான்னு கேட்க கூடாது, நல்லாவே சமைப்பா. சோ பாட்டிட்ட இருந்து கத்துந்தது. பாட்டி வந்து யூஸ்ஃபுல்லா அந்த ரசம் எப்படி பண்ணணும் பேசிக்கா, புளியோதரை எப்படி பண்ணணும் பேசிக்கா. ஆனா அது ரொம்பவே நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும் ரெசிபி வேற. சோ அதெல்லாம் எசென்ஷியல்ஸ் எனக்கு. சோ அது இருந்தாதான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். சோ சரி, இப்போ உப்பு போடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த திணை அரிசியை போட போறோம். அடுத்தது இந்த பருப்பு போட போறோம். ஓகே. இது எவ்வளவு கப் எடுத்திருக்கீங்க? அது எவ்வளவு கப் எடுத்திருக்கீங்க? திணை வந்து சும்மா ஒரு கை, அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல. இது வந்து ஒரு கப்பு. அப்புறம் அவ்வளவுதான். இதுல வந்து 2 கப்பு தண்ணி போடணும். ஓகே. இன்னொரு கப்பு போடலாம். ஓகே. சோ இது வந்து இப்போ பிரஷர் குக் பண்ண போறோம். ஒரு விசில் வந்துட்டு சிம்ல வச்சிருவோமா? சிம்ல வச்சிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்ல வச்சிட்டு அவ்வளவுதான், ஆஃப் பண்ணா போதும். அண்ட் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணனும். அது இப்போ பிரஷர் குக் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய கிச்சடி வந்து ரெடி ஆயிடும். மேலாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டா போதும், அவ்வளவுதான். சோ இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கோம், ஒரே ஒரு விசில் வந்தா போதும். வெல்கம் பேக் டு ரசிக்க ருசிக்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் விட்டாச்சு, அதுக்கப்புறம் சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்து பார்க்க போறோம்.
அவ்வளோதான். ஸோ நல்லா வந்திருக்கு ஆக்சுவலா. ஆமா. இப்போ நம்ம வந்து ம். கொஞ்சம் நெய் போடலாம். மேலாக நல்ல ஒரு ஸ்பூன் நெய். ஆமா. அப்புறம் நெய் போட்டுட்டு கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி போடலாம். வேர்க்கடலையும் போடலாம் ஒரு கிரன்ச்சினஸ்க்கு. ஓகே. இப்போ எல்லாம் ஒரு லாஸ்டா ஒரு மிக்ஸ் பண்ணி அவ்வளவுதான் மில்லட் கிச்சடி தயார். இது லஞ்சுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட் பிரஞ்சுக்கும் சாப்பிடலாம். ஓகே. இது அந்த மாதிரி ஒரு டிஷ், ரொம்ப ஈஸி டிஷ். ஓகே, சூப்பரான ஒரு மில்லட் கிச்சடி வந்து ரெடி. இதுக்கு என்ன தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும்? இது ஒரு பப்படாம் வச்சுட்டு ஒரு அந்த மிளகு பப்படாமும் அந்த ரைத்தாவும் யூஸ் பண்ணலாம். தொட்டுக்க நல்லா இருக்கும். இல்லனா இது காரக்கறி கூட சூப்பரா இருக்கும். காரக்கறி இல்லனா ஊறுகாய், அந்த ஆவக்காய் ஊறுகாய். ஆமா, இல்ல கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் நீயே டேஸ்ட் பண்ணி நீயே சொல்ற சமைச்சிட்டு. ஆமா, சூப்பர்ல, ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. உனக்காக நான் டேஸ்ட் பண்றேன். Thank you. இருக்கும். மில்லட் கிச்சடி ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதில் வந்து திணை மட்டும் போடணும்னு இல்லை, நீங்கள் வரகு, சாமை, எந்த அரிசி வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசி போட்டு கூட பண்ணிக்கலாம் இல்லையா? சிம்பிளா அது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டா போதும். ஆமா. சரி, இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணுவோமா? பண்ணலாம். மில்லட் கிச்சடி செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து குக்கரில் நெய் விட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா காய்கறி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த காய்கறியை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, தனியா பொடி, கொஞ்சம் தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்க பருப்பு அப்புறம் திணை அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. நல்லா ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பாருங்க. அது மேலாக வந்து நெய் 1 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய மில்லட் கிச்சடி ரெடி. எங்களோட ருசிக்கு வந்து ஒரு சிம்பிளான ரொம்ப அதாவது டயட், இப்போ எல்லாருமே வந்து டயட்டில் தானே இருக்கோம். ஸோ டயட் ரெசிபி ஒன்று பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஜெயா டிவி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக அவல் வச்சு ஒரு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து மில்லட் கிச்சடி, அதாவது டயட் ரெசிபி இருக்கிறவங்களுக்கு, டயட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக வந்து 2 ரெசிபியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க.